ஹலோ மக்களே, இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ண தான் போயிருந்தோம். லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் காலைல எழுந்திரிச்சது பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகலாம், ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி போகலாம் குட்டீஸ் கூட்டிகிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பிளான்லாம் பண்ணலைங்க. காலையில் எழுந்திரிச்சதும் பேசினோம், உடனே வந்து கிளம்பிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு அவிஷன்விகியாக மாறிட்டு கரெக்டாக ஒரு 2.5 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெடி பண்ண லஞ்சு எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குட்டீஸ் எல்லாம் அள்ளி போட்டுட்டு ஸோ அங்கேருந்து கரெக்டாக 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் எங்கள் இன்றைக்கி வந்திருக்க லொக்கேஷன் தான் பேரி. செம்ம லொக்கேஷனுங்க. வர வழியிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபார்ம்லாம் நிறைய இருந்தது. நம்மளுக்கு ஏதாவது தேவையாக ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோனாலும் முட்டை, காய்கறிங்க, வெஜ் ஃப்ரூட்ஸ் எதுனாலுமே நம்ம வாங்கிக்கலாம். ஓப்பன்ட்டு போட்டிருப்பாங்க, நம்ம வேணா வாங்கிக்கலாம். ஸோ ட்ராவலுமே நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷன்லேயும் பார்த்திங்கன்னா பீச் மட்டும் இல்லாமல் இது லேக் தான். அங்கே பக்கத்துங்களே வாட்டர் ஸ்ப்ளாஷ்மே இருக்குது. பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன் நான் மேடம்க்கு. எங்கள் வீட்டோட குட்டி எக்ஸ்பிரஷன் குயின்னு மேடம் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்காங்க உட்காந்துட்டு. ஸோ இங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சைடில் இருக்குது 500 மீட்டர்ஸ்லேயே. ஸோ நீங்கள் வந்து பெரியவங்க மட்டும்தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ குட்டீஸ் எப்படின்னு தெரியல, நீங்கள் அதை வந்து செக் பண்ணுங்கள் ஆன்லைனில், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோடய பசங்களாம் சரியான ஆட்டங்க. அந்த பீச்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து போயிட்டு ஒரு 2 o'clock 2:30க்கு ரீச் ஆனோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 hours 4 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் வந்து தண்ணியில் யாரும் பெரியவங்க இறங்கல, குட்டீஸ் மட்டும்தான் பார்த்திங்களா தண்ணியில் விளையாடினாங்க. ஸோ ஒரு 6:30 போல் அங்கேருந்து எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். நீங்கள் குட்டீஸ் கூப்பிட்டு போனால் தண்ணியில் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்க்குமே பெரிய பார்க் இருக்குது. ஸோ நல்லா வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வந்ததுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் தண்ணியில் விளையாட வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 6:30க்கு அப்புறம் கிளம்பிட்டு இங்கே பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணணும். காரில் வரதுந்தான் பர் ஹாருக்கு வந்து $10 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பே பண்ணிட்டு தான் வந்து போயிருந்தோம். ஸோ ரிட்டன் வர வழியில் ஒரு மெக்டியில் ஷாப்பிங் போட்டு அங்கே லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்பி அங்கேருந்து ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 9 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.